ரம்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா? நான் உன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டணும்னு தோணுது. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி சிம்பிளாக என்னால் முடிக்க முடியாது. புரியல எனக்கு. உன்னை விட வேறு யார் வந்துட போகிறா என் லைஃப்பில்? நீயே சொல்லு. ஹே, என்னடா சொல்கிற? நான் உன்னை விட பெரிய பொண்ணு. அண்ட் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா? ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும்டா. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யோசிச்சு முடிவு பண்ணு. லவ் பண்ண ஆரம்பிச்சா நீ மாறிடுவியா? நான் அப்படி இல்லை. ஓகே தான். ஓஹோ, ஐ லவ் யூ. சரி சரிண்ணா, புரியல. சரி சரி, லவ் யூ டு. ரம்யா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். நம்ம மேரேஜ் ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம்டி. டேய், என்ன பேசிகிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. இல்லை, நீ சொல்கிற ஏஜில் என்னோடய பேஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால் வர முடியுமான்னு தெரில. அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு நான் ஏர்ன் பண்ண முடியுமான்னு தெரில. இப்போ எதுக்குடா அதெல்லாம் யோசிக்கிற? அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை ரம்யா, என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. அண்ட் உன்னை அவ்வளோ லவ் பண்ணிட்டு நீ அப்போ கிடைக்கலன்னா நான் என்ன ஆகும்னு கூட எனக்கு தெரில. என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நீ தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சு முடிவு பண்ணாத. இல்லை ரம்யா, நம்ம இப்போ பெரியது தான் சரி. கஷ்டமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் தான் சரியாக இருக்கும். என்ன பேசிகிட்டு இருக்க வினோத்? பைத்தியமா நீ? ஏன்டா அப்படிலாம்? எனக்கு வேறு வழி தெரில. இதுதான் இப்போ சரி. நான் உன்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கேன், எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ண. சொன்னால் புரிஞ்சுக்கும். வினோத், சொன்னா கேளு. இது சரியான முடிவு இல்லை. பாய். ரம்யா, கொஞ்சம் பொறுமையாக கேளு. நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். இனிமேல் அப்படி நடக்காது. என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியலடி. சுத்தமாக முடியல. ஐ ரியலி லவ் யூ அண்ட் ஐ வாண்ட் எவ்ரிதிங் பேக். வினோத், உனக்கு லவ்லாம் அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுல. உனக்கு வேணும்னா இருக்கணும், வேணான்னா போயிடணும். நோ வினோத், தட்ஸ் இட். ஐ கான்ட் டூ திஸ் அகைன். ப்ளீஸ் இதை பற்றி பேசாத. ஏய் இல்லடி, அப்போ ப்ரெஷரில் ஏதோ தப்பாக நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் சொல்லியிருக்கேன்ல, அப்படி நானே போனாலும் நான் திரும்ப வந்துடுவேன்னு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ண தெரியுமா? ப்ராப்பராக ஒரு சாரி கூட கேட்கல. அவ்வளோ ஈஸியாக போயிட்டேன் நான் உனக்கு. ஏய் அப்படி இல்லடி. நோ வினோத், இட்ஸ் ஓவர். ஃபோனை வச்சிடு. இனிமேல் இதை பற்றி பேசாத. ரம்யா, ரம்யா. சொன்னால் கேளு. தேவையில்லாமல் இந்த லவ்லாம் இறங்கி மாட்டிக்காத. அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது மச்சி. நீ எல்லாம் பட்டா தாண்டா திருந்துவேன். ஆ ஆ ஆ ஹலோ. ஹலோ வினோத். சொல்லு ரம்யா. எங்கே இருக்க? இங்கே ஃப்ரெண்டோட வெளியே இருக்கேன். ஃப்ரீனா மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாமே. எங்கே? நம்ம எப்போவும் மீட் பண்ணுவோம்ல, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பேன்கேக் ஷாப், அங்கே. சரி, ஓகே, வரேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, வந்துடு. 10 மினிட்ஸில் வந்துடுறேன். பை. டே எங்கடா சொல்லாமல் போகிறேன்? மச்சான், அந்த வந்துடுறேன். கிட்டத்தட்ட 6 மாதங்க அப்புறம் அவளை பார்க்க போகிறோம். இதுக்கிட்ட நல்ல சான்ஸே கிடைக்காது.
அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு, எல்லாத்தையும். எப்படி இருக்க? கொஞ்சம் வெயிட் போட்ட போல. நினச்சேன் நீ தான் கேட்பேன்னு. நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இருக்கேன், அப்படியே போகுது. உன்னோட ஹையர் ஸ்டடீஸ்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு போல. ஆமாம், அண்ட் பிளேஸ்மெண்ட்டும் நல்லா முடிஞ்சுது. இவ்வளோ நாள் ஆஃபர் லெட்டருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, என்னாச்சு அது? அதை சொல்ல தான் உன்னை இங்கே கூப்பிட்டேன். நாளைக்கே என் ஃபேமிலியோடு நான் மும்பை ஷிஃப்ட் ஆகிறேன். அப்படியா? ஆமாம், எனக்கு ஒர்க் லொக்கேஷன் அங்கே தான். நல்ல பேக்கேஜ். அப்பா அம்மா மட்டும் எதுக்கு இங்கேன்னு ஃபேமிலியாக போகிறோம். ஓ, கரெக்ட் தான். நாளைக்கே வா. நாளைக்கு மார்னிங் கிளம்புறோம். ஓ, கங்க்ராட்ஸ். சரி, அதான் ஆர்டர் பண்ணு. டேய், ரொம்ப யோசிக்காத, நீ சொல்ல வந்ததை சொல்லிடு. எப்படிடா இப்போ நான் சொல்லி என்ன ஆக போகுது? நாளைக்கு அவள் மொத்தமாக போகிறாளே, இது என்ன சினிமாவா? எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் அப்படியே இருக்க, இல்லை நான் தான் என்னோடய வேலையை விட்டு போக முடியுமா? அப்புறம் நீ சொல்லலையேன்னு லைஃப் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவ. இப்போ சொன்னால் எப்படி அவள் ரியாக்ட் பண்ணுவா? அவளை அகைன் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. பட் சொன்னா வினோத், டேய். என்ன? ரம்யா, என்னால் எதையும் மறக்க முடியலடி. உன் மேலே லவ்வும் சுத்தமாக குறையில. பழசு எல்லாத்தையும் விட்டுரு. நான் பண்ண தப்பு தான், ஐ அக்செப்ட் இட். நான் ரெக்ரெட் பண்ணுறேன். எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமே, ஒரு நியூ லைஃப். நீ எனக்கு வேணும்டி. என்ன வினோத், விளையாடுறியா? வாய்ப்பே இல்லை அதுக்கு. நானே இப்போதான் எல்லாத்தையும் மறந்துருக்கேன். எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ள நான் எதையும் கொண்டு வர விரும்பல. ஃபர்ஸ்ட் எனக்கு உன் மேல முன்ன இருந்த ஃபீலிங்ஸே இல்லடா. இந்த வாட்டி அப்படி நடக்காது வினோத். எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்றேன், புரியுதா உனக்கு? நீ புரிஞ்சுக்கோ. நோ வினோத், இது முடிஞ்சு போன கதை. வேண்டாம். இல்லை ரம்யா, நான் சொல்கிறேன். வினோத், சொல்றத கேளு வினோத். வினோத், வினோத், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஆர்டர் டிசைட் பண்ணிட்டியா? என்ன வேணும்? ஒரு காஃபி பிரேக். சரி. அண்ணா, ஒரு காஃபி பிரேக் ஒன்று, ஒரு டெத் பை சாக்லேட். இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பழைய விஷயத்தெல்லாம் பேசுவான் போலையே. அப்படி மட்டும் பண்ணிடாத வினோத். நீ என்னை விட்டு போகும்போதாச்சு ஹாப்பியாக போகணும். அட்லீஸ்ட் ஐ நீட் டு கிவ் யூ த ஹாப்பி ஃபேர்வெல்.
நீ கம்பெனி எதுவும் மாறலையா? தெரில, ஐடியாவில் பார்ப்போம். உன் சேலரி சொல்லவே இல்லை. அரௌண்ட் 40 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அப்போ கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்கும். நீ நினச்ச பிளேஸ்லாம் விசிட் பண்ணலாம்ல? அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாம் நல்லா தான் இருக்கும், அப்புறம் போக போக லூப் லைஃபாக மாறிடும். என்னடா பயமுறுத்துற? சும்மா. உனக்கு எதாவது ஐடியா வேணுன்னா சொல்லு, ட்ரிப்புக்கு நான் சொல்கிறேன். சரி சரி சொல்கிறேன். கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் போகலாம். வாயேன், உன்னை நான் ட்ரா பண்ணுறேன். இல்லை, பக்கத்தில் தான், நான் போய்க்கிறேன். வா. இந்த பைக்கில் நீ வந்ததே இல்லைல்ல, இது வாங்கும்போது தானே நமக்கு. வா. சரி போகலாம். டேய் மச்சான், உன் பைக்கை நீ குடுறா, என் ஆளோட வெளில போகணும். எதுக்கு உன் ஃப்ரெண்டோட பைக்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? பைக் இருந்தால் தான் உன் கூட வருவேன்னு நான் சொன்னேன்னா என்னை வெளியில் கூட்டிகிட்டு போ, அது போதும். டேய் போ. ஓ, நான் உன்னோடு பயணிக்க துடித்தேனடி, உன்னை சேரும் வழியின்றி அலைந்தேனடி, என் நிஜமும் என் கனவும் நீதானடி, ஒருபோதும் நீ என்னை விட்டு நீங்காதே நீங்காதே. சாரி. எதுக்கு? எதுக்கும். ஓகே பாய். என் உறவே உதறி போனாயடி, என்னுள்ளே உன் சாயம் கரையாதடி, என் நிஜமே கனவாய் கலைந்தாயடி, என் கனவெல்லாம் கனலாய் எரித்தாயடி, நீன்றி என் வாழ்வே மூழ்கியதடி, உன் நினைவு அது என்றும் அழியாதடி, தனிமையில் ஓடும் ஓடை உன்னை தடுக்க நினை. நீ அன்னைக்கு அப்படி பேசாம இருந்திருந்தா
நம்ம எப்படி இருந்திருப்போம் தெரியல. நானும் சேரேங்கி துடித்தேன். ஆனால் இப்போ எதுவும் மாற்ற முடியாது. நீங்காது இது இப்படி முடியறது தான் சரி.